தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவில் இது நானே போனது இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான். எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. சரி, போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனிமொழியில் இருக்கோம். நம்ம போகிற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு 70-80 மெயின்டைன் பண்ணுவோம். அதிகமாக வேகமெல்லாம் வேண்டாம். நம்ம போகிற கோவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுவும் ஒரு மலை தாங்க இருக்குது. ஆனால் வழி இருக்கா இல்லையான்னு தெரில. அது போக போக தெரியும். ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை வண்டி மேலே போகுமான்னு தெரில. போய் தான் பார்க்கணும். அது நான் போனதில்லை. நான் சொல்லி அதாவது போய் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடந்து தான் போகணுன்னாங்க. இப்போ ரோடு போட்டுறாங்களா இல்லையா ஒன்றும் தெரில. போக போக பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோங்க. NH 234. புதுச்சேரி அங்கே பார்த்து இங்கே விட்டுருக்கோம். அப்புறம் சொல்லி காலி ஆகிடும். லெஃப்ட் எடுக்கணும். கிளைமேட்டும் ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக இருக்குங்க. மழை பெய்யுற மாதிரி இருக்குது, வெயில் காயிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் மூஞ்சி வச்சு போகும்போது காற்று. ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா போல் தருது. எங்கள் ஊரில் இல்லை, இந்த ஊரில். கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம ரைட் எடுக்கணும். இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்துக்க, இதில் நம்ம கிளம்ப போகிறோம். ஆமாம், தெரியுமாங்க, அந்த கோவில் தான் போக போகிறோம். இதுதான் ரூட். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரேன். வழி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அவ்வளோ ஹைட்டு ஏறி முடியுது. இனி முடிஞ்சிடும் போகுது. அது கதை. பைக் போகிற மாதிரி இருந்தால் ஓகே, அழகாக நம்ம சல்லக்குடி எடுத்துக்கிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறணும் போல்த்துதுங்க ஒன்றும். இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஏற வழி தனியாக தெரியுது. என்ன பண்ண போகிறோன்னு நம்மளுக்கு தெரியலை. இங்கே அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, வண்டி மேலே போகுமாக்கா?
இதில் போகணுமா? ஓகே. இப்போ தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்போப்பா வடி ஸ்ட்ரெயிட்டாக போனால் வரும்பா அப்படின்னாங்க. இதுவா கீழே போகுது, ரொம்ப மேலே போகணும். தெரிலடா, வாடா. இல்லை அது இருக்கு பாரு, போர்டு தெரியுது பாரு. ஓகே. ஹரி, வழியில் போனதுடா. புரிச்சுக்கண்ணா. இதான் பார்த்தீங்க போர்டு, கோவில் போகிற முருகர் கோயில் தான். எதுவும் இதுதான் போகிற வழி. ஓட்டுறியா? ஊற்றுற 300 ரூபா பெட்ரோல் எதையா போயிடும் போட்டுது. இதுதாங்க பார்த்தா வழி எப்படி இருக்கு பாருங்க. செம ஆஃப் ரோடிங், வழியே இல்லை இதில். இப்போல்லாம் ஒரு ஆஃப் ரோடு ஓட்டணும்னா கண்டிப்பாக அதை வாங்க. செம்மையாக இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. சுற்றி பாருங்க, செம்மையாக பாருங்க வியூ. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிச்சுங்க அந்த மாதிரி ஆஃப் ரோடிங் ஸ்டார்டட். சவுண்டு கேட்குதா? ரேடியேட்டர் பண்ண சுற்ற ஆரம்பிச்சிச்சு ஹீட்டுக்கு. வந்த விதங்க வந்தோம், அப்படி வந்து இதை வந்து இதில் போய் ஏறி அதில் ஏறி இப்போ வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்க இடம், வேற மாதிரி இருக்கா? ரொம்ப டாஸ்கியாக இருக்குது இந்த ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் நம்ம ஹண்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத ஹண்டர், 1 லிட்டர் பெட்ரோல் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். எவ்வளோ நட்டு பாருங்கள், இந்தனா காலி. ஒரு வேலைக்கு வந்துட்டோம், இன்னும் அவ்வளோதான். ஆனால் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வண்டியை ஓட்டுறதுக்கு. இதில் இந்த மழை போகும்போது இந்த கிளைமேட் வந்து இங்கே வேறு மாதிரி இருக்கும் பொழுது அது வாவ் பியூட்டிஃபுல். மேலே போய் வாழை எப்படி பார்க்க போவாங்க. இதில் மணலுக்கு தான் புதையுது டயரு. இன்னும் எவ்வளோ தூரங்கிறது தெரியல ஏறத்துக்கு. நம்ம ஹண்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஹண்டர் ஏறா, ஹண்டர் விடாதடா, உன்னால் முடியும்டா. உன்னால் முடியும், ஏறா ஏறா ஏறா. எங்கே அண்ணனு விழ வச்சிடாதடா.
பா செம்ம ஹீட் அடிக்குதுங்க. 2-3 டைம் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ ரெட் ட்ரிப். ரொம்ப ரிஸ்க்கு போல் தரப்பா. அடிச்சா பிரேக் அடிக்கலாம் முடிஞ்சு போச்சு. எங்கே போய் நிற்குன்னு தெரியாது. வேற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்கலாம்ண்ணா. வேற மாதிரி லொக்கேஷனு. அடே டே எப்பா ஏத்ரா ஏத்ரா ஏத்ரா. நம்ம மன்ற விட மாட்டோம் நம்மள. அதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆமாம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. முருகர் கோயிலுன்னு பேர்லாம் தெரியல நம்மளுக்கு. போனாலும் தெரியும். கேள்வி பசங்க சொன்னானு இன்னும் நல்லா இருக்கிற போடான்னு. அதனால தான் வந்தேன். இவ்வளோ டாஸ்க்காக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கும்னு நினச்சேன் ரோடு. பட் இது ஓகே தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்கே போதும் தெரியலையா. ஆமாம் ஓகே. கிட்டத்தட்ட மேலே ஏறி வந்துட்டேங்க. நம்ம ஹண்டர் தான் கொதிக்கிறான். ஓகே கொஞ்சம் பண்ண மாமா போட்டவன். நம்ம கொஞ்சம் வியூ மட்டும் ரசிச்சுட்டு வருவோம். ஓ வேற மாதிரிங்க. நம்ம ஹண்டர் தாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆகிட்டான். நம்ம பையன் ஒரு வழியாக ஓரளவுக்கு கூட் பண்ணிட்டான். ஓகே லொக்கேஷன் வேறு மாதிரி இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க போல் தருதுங்க. பாருங்கள் எல்லாம் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயின்ட்டுருக்கு. நான் ஸ்டெப்ஸ் வைக்கிறதுலேருந்து இப்படி பாருங்கள் ப்ளேஸ். கரெக்டாக அங்கே பாருங்கள். நம்ம குழந்தை கரெக்டாக அந்த வழியில் வந்தோங்க. அது தெரியுங்க எல்லோ கலரில் ஒன்று என்ட்ரன்ஸ். அப்படி வந்து இதில் ரைட் எடுத்து அந்த வண்டி போதுங்க. எங்கே தொம்மா துண்டு எரு மாதிரி. ஓடணும் அந்த வழியாக வந்து அப்படியே உள்ளே ஏறி மேலே வந்தோங்க. கொஞ்சம் மைக்கில் வெளியே வந்துக்கிறேன். ஓவராக ஹீட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகுது. நம்ம பார்ட் 2ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் பட்டன் இருக்க மறக்காமல் தட்டி விட்டுருங்க. மீண்டும் பார்ட் 2ல் சந்திப்போம். பை பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.